இந்த பேஷண்ட்க்கு ஒரு 70 இயர்ஸ் இருக்கும். இவங்க திடீர்னு சாப்பிடும் போது அவங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது, அவங்களால சூவே பண்ண முடியல அப்படின்னு வந்திருந்தாங்க. மசில்ஸ் எக்ஸாமின் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சிவியர் ஹெட்டேக் கைண்ட் ஆஃப் சிம்டம்ஸ் தெரிஞ்சுது. பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ் ஆன சிஆர்பி லெவல்ஸ் ரொம்ப ஹையா இருந்தனால இவங்களோட டெம்பரல் ஆர்டரி பல்ஸ் அண்ட் அல்ட்ராசவுண்ட் எடுத்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஜெயன் செல் ஆர்ட்ரைட்டிஸ்னு ஒரு ப்ராப்ளம். இந்த பிளட் வெசல்ல ஆட்டோஇம்யூன் டிசார்டர் வரதுனால ஜா மசில்ஸ்க்கு சப்ளை பண்ற பிளட் வெசல் திக்கன் ஆகி பிளட் சப்ளை கம்மி ஆகுது. ஸோ நார்மலா ஒரு இடத்துல பிளட் சப்ளை கம்மி ஆகும் போது என்ன ஆகும், அது நார்மலா ஃபங்க்ஷன் பண்ண முடியாம பெயின் வருது. ஸோ இது ஏன் இம்பார்ட்டன்ட், இது ஏன் ரெட் ஃபிளாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு சப்ளை பண்ற பிளட் வெசல் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், நம்ம ரெட்டினாக்கு போற ரத்த ஓட்டம் கம்மியாகி பிளைண்ட்னஸ் வரது கூட சான்சஸ் இருக்கு. ஜெயன் செல் ஆர்ட்ரைட்டிஸ் above 50 to 60 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ திடீர்னு உங்களுக்கு 50 to 60 இயர்ஸ் மேல இருக்கவங்களுக்கு சடனா சாப்பிடும் போது டயர்ட்னஸ் இல்ல ஃபெட்டிக் இல்ல சடனா ஒரு சைடு ஹெட் ஏக் வந்ததுன்னா ஒரு ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.